தமிழகத்தில் வட பருவமழை தீவிரமடைந்து வருகிறது. வங்கக்கடலில் உருவாகியிருக்கக்கூடிய ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி வலுப்பெற்று ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாறும் என வானிலை ஆய்வு மையம் நேற்று தெரிவித்திருந்தது. தமிழகத்தில் கடலோர மாவட்டங்கள் மற்றும் டெல்டா மாவட்டங்களில் அதிக கனமழைக்கான வாய்ப்புகள் சொல்லப்பட்டிருந்தது. உள் மாவட்டங்களில் ஒரு சில பகுதிகளில் மிக கனமழைக்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்திருந்தது. இந்நிலையில் தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களில் நேற்று மதியத்தில் இருந்து அளவிலான அந்த மழை பெய்யக்கூடிய அந்த சூழல் நிலவக்கூடிய நிலையில் இது 12 மாவட்டங்களில் இருக்கக்கூடிய பள்ளிகளுக்கு விடுமுறை வழங்கி அந்தந்த மாவட்ட ஆட்சியர்கள் உத்தரவு பிறப்பித்திருக்கிறார்கள். சென்னை, புதுக்கோட்டை ஆகிய 2 மாவட்டங்கள்ல பள்ளிகளுக்கு மட்டும் இன்று விடுமுறை அறிவிக்கப்பட்டிருக்கிறது. கனமழை காரணமாக அந்தந்த மாவட்ட ஆட்சியர்கள் அந்த விடுமுறை அறிவித்து வருகிறார்கள். அதில் சென்னை மற்றும் புதுக்கோட்டை ஆகிய இந்த 2 மாவட்டங்கள்ல பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை, கல்லூரிகள் வழக்கம் போல இயங்கும் என சொல்லப்பட்டிருக்கிறது. செங்கல்பட்டு, திருவள்ளூர், கடலூர், விழுப்புரம் மாவட்டங்கள்ல பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை வழங்கப்பட்டிருக்கிறது. அதாவது சென்னைக்கு அருகில் இருக்கக்கூடிய செங்கல்பட்டு, திருவள்ளூர் ஆகிய இந்த 2 மாவட்டங்களுக்குமான விடுமுறை வழங்கப்பட்டிருக்கிறது. விழுப்புரம் மாவட்டத்திற்கு பள்ளி கல்லூரிகளுக்கான விடுமுறை வழங்கப்பட்டிருக்கிறது. கடலூர் மாவட்டத்தில் நேற்று நள்ளிரவு முதல் அதிக கனமழை என்கின்ற அளவிலே பல்வேறு இடங்களில் நீர் தேங்கி இருக்கக்கூடிய அந்த செய்திகளும் வந்திருந்தது. அதன் அடிப்படையில் கடலூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பள்ளி கல்லூரிகளுக்கும் விடுமுறை வழங்கி மாவட்ட ஆட்சியர் அவர்கள் அந்த உத்தரவை பிறப்பித்திருந்தார். அதே போல ராணிப்பேட்டை, கள்ளக்குறிச்சி ஆகிய இந்த மாவட்டங்கள்ல கனமழை காரணமாக பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கான விடுமுறை வழங்கப்பட்டிருக்கிறது. டெல்டா மாவட்டங்களான மயிலாடுதுறை, திருவாரூர், தஞ்சாவூர் ஆகிய 3 மாவட்டங்களுக்கும் பள்ளி மற்றும் கல்லூரிகள் இயங்காது என சொல்லப்பட்டது. மாவட்ட ஆட்சியர்கள் அந்த மாவட்ட ஆட்சியர்கள் இந்த விடுமுறை அறிவித்திருக்கிறார்கள். சிவகங்கை மாவட்டங்களிலும் பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு விடுமுறை வழங்கப்பட்டிருக்கிறது. மேலும் மொத்தம் தமிழகத்தில் 12 மாவட்டங்கள் இருக்கக்கூடிய பள்ளிகளுக்கு விடுமுறை வழங்கப்பட்டிருக்கிறது. அதில் சென்னை மற்றும் புதுக்கோட்டையில் உள்ள பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை, கல்லூரிகள் வழக்கம் போல இயக்கும் என சொல்லப்பட்டிருக்கிறது. செங்கல்பட்டு, திருவள்ளூர், கடலூர், விழுப்புரம் மாவட்டங்கள்ல பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை, ராணிப்பேட்டை, கள்ளக்குறிச்சி, மயிலாடுதுறை, திருவாரூர், தஞ்சாவூர், ஆகிய மாவட்டங்களிலும் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை, 12 மாவட்டங்களில் உள்ள பள்ளிகளுக்கு விடுமுறை வழங்கப்பட்டிருக்கிறது. சென்னை, புதுக்கோட்டை ஆகிய இந்த 2 மாவட்டங்களுக்கு மட்டும் பள்ளிகளுக்கு விடுமுறை, கல்லூரிகள் இயங்கும் என சொல்லப்பட்டிருக்கிறது. அதனை தவிர்த்து செங்கல்பட்டு, திருவள்ளூர், கடலூர், விழுப்புரம், ராணிப்பேட்டை, கள்ளக்குறிச்சி, மயிலாடுதுறை, திருவாரூர், தஞ்சாவூர், சிவகங்கை ஆகிய 10 மாவட்டங்களுக்கும் பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கான விடுமுறை வழங்கப்பட்டிருக்கிறது. கனமழை காரணமாக அந்தந்த மாவட்டங்களில் மழையினுடைய அளவு பொறுத்து அந்தந்த மாவட்ட ஆட்சியர்களை விடுமுறைகளை அறிவிப்பார்கள். அந்த வகைதான் தற்போது நேற்று இரவிலிருந்து பெய்யக்கூடிய கனமழை மற்றும் இன்று அதிகாலையில் பெய்யக்கூடிய கனமழையை அவர்கள் மாவட்ட ஆட்சி வருவாய் நிர்வாகத்தினரிடம் அவர்கள் கேட்டிருப்பார்கள். கேட்டு அதன் பிறகு இந்த விடுமுறைக்கான அந்த அறிவிப்பு கொள்ளப்படுகிறது. காஞ்சிபுரம் மாவட்டத்தினுடைய விடுமுறை என்பது நேற்று இரவு கேட்டிருந்தோம். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் விடுமுறை வருவதற்கான வாய்ப்பு இருப்பதா என்பது குறித்து அங்கு பெய்யக்கூடிய மழையின் அளவை பொறுத்து இன்று காலை தெரிவிக்கப்படும் என மாவட்ட ஆட்சியர் தெரிவித்திருந்தார்கள். தற்போது வரைக்கும் செங்கல்பட்டு, திருவள்ளூர், கடலூர், விழுப்புரம், ராணிப்பேட்டை, கள்ளக்குறிச்சி, மயிலாடுதுறை, திருவாரூர், தஞ்சாவூர், சிவகங்கை ஆகிய மாவட்டங்கள்ல பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை. அதே போல பள்ளிகளுக்கு மட்டும் என்று பார்த்தால் சென்னை மற்றும் புதுக்கோட்டை ஆகிய இந்த 2 மாவட்டங்கள்ல பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை வழங்கி அந்தந்த மாவட்ட நிர்வாகம் சார்பில் மாவட்ட ஆட்சியர்கள் இந்த உத்தரவை பிறப்பித்திருக்கிறார்கள். மாணவர்களுடைய பாதுகாப்பை கருத்தில் கொண்டு மாணவர்கள் யாரும் பள்ளிக்கு செல்ல வேண்டாம், மழையில் நனைந்து கொண்டு அவர்கள் யாரும் போக வேண்டாம் என்பதற்காக அதிகாலையிலே இந்த தகவல் எல்லாம் வழங்கப்பட்டிருக்கிறது. மாணவர்கள் செய்திகள் மற்றும் பள்ளியில் இருக்கக்கூடிய வாட்ஸ்அப் குழுக்கள் மூலமாக தகவல்களை பெற்றுக் கொண்டு வீட்டிலேயே இருக்கும்படியும் அறிவுறுத்தலும் வழங்கப்பட்டிருக்கிறது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.